இருந்தோம். அப்புறம் நான் வந்து குத்து விளக்குக்கு மட்டும் சந்தன குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ரூமில் நானும் எங்கள் வதனையும் மட்டும்தான் இருந்தோம். ஸோ நல்லா கதை பேசி சிரித்து விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் நல்லா ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரியான டைம்லலாம் எல்லோரும் இருக்கும்போது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து அத்தை வந்து பூ வந்து அந்த பூஜைக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதனால் எல்லா பூவையுமே உதுத்து போட சொன்னாங்க. அது அந்த வேலை தான் நாங்கள் 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த வேலை பார்க்குறோன்ற பேரில் நல்லா ஜாலியாக அந்த பூ வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். வருஷம் எங்கள் அத்தை ஏதாவது ஒரு விளக்கு வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே மேலே இருந்தது தான் விளக்கி எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா அழகாக இருந்தது. ஸோ அதை வச்சு தான் நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். சூரிய பகவான் இவங்க தான் எங்கள் வதனை. ஸோ நாங்கள் 2 பேரும் தான் இந்த ரூமில் இருந்து இந்த பூவெல்லாம் பிச்சு போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக 4-5 வெரைட்டி ஆஃப் பூ. ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாருக்கு வந்து துளசி இல்லாமல் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் பூ பிச்சு போடுறோன்ற பேரில் அதை போட்டு நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு மட்டும் பாருங்கள். வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறோன்னு. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்த விளக்கில் எல்லாத்துலேயுமேவும் சந்தன குங்குமம் எல்லாத்தையும் தொட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயும் பூஜைக்கு ஆளுங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப வேகமாக வேலை பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இவ்வளோ நேரம் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்ததுனால அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வேலையில் மூழ்கியாச்சு. ஸோ எல்லா பூவையுமே பிச்சு இதில் போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் குட்டீஸும் வந்துட்டாங்க. அத்தை வந்து குட்டி குட்டி பானைக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக. இது வந்து நவதானியத்துக்காக. அப்புறம் வந்து மருதாணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பூ எல்லாத்தையுமே நாங்கள் எல்லாமே பிச்சு போட்டாச்சு. ஸோ அதை வந்து எல்லாத்தையுமே மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டோம். துளசி மட்டும் அம்மனுக்கு மட்டும்தான் போடணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் துளசியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டோம். போட்டது எல்லாத்தையுமே எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு விநாயகருக்காக கொஞ்சமாக நாங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு கவரில். ஆனால் இதை வந்து டச் பண்ணி விளையாடும்போது செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அப்புறம் வந்து இப்போ வந்து துளசியை வந்து கட் பண்ணி குட்டி குட்டியாக போட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து அம்மனுக்காக நாங்கள் பூஜைக்கு. பூர்ண கொழுக்கட்டைக்கு வந்து பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம்.